ரொம்ப டயர்டா இருக்குடா. மரத்தை வெட்டுறது பார்க்கறத விட ரொம்ப கஷ்டமான வேலையா. எனக்கு முதுகு வேற வலிக்குது. யாராவது நடுராத்திரில கூட மனசாட்சியே இல்லாம இப்ப போய் போன் அடிக்கிறது? வரடா வரடா, கொஞ்சம் பொறுங்கடா. விக்கு, நான் ஒண்ணும் பீஸாலாம் எதுவும் ஆர்டர் பண்ணல. ஒரே ஒரு கேள்விதான் கேட்க போறேன். என்னோட மரம் எங்க இருக்கு? மன்னிச்சிருங்க முதலாளி, காட்டுல வெதர் சரியில்லை தெரியுமாங்க. நீ இப்ப இதெல்லாம் காரணமா கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமாங்க, ஆமா. கேள்வி கேட்ட ஆமான்னு சொல்ற நீ? இவ்வளவு தைரியம்? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் புதுசா திரும்பவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? இரு, உனக்கு மெடிக்கல் டெஸ்ட் நான் எடுத்து பார்த்துறேன். அதுல ஏதாவது குறை இருக்குன்னு வந்துச்சுன்னா உன்னோட வேலையே காலியாயிடும். இவன் ஒருத்தன்டா பேசுறங்கிற பேர்ல இவன் மட்டும் பேசிட்டு போன வச்சிருவான். ஐயோ, முதுகு வலிக்குது. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? என்னது இது? எங்களோட ஹாஸ்பிட்டல்ல பொதுமக்களுக்கு ஃப்ரீயா மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து கொடுப்பாங்களா? காட்டுக்குள்ள வீடு இருக்கிறவங்களுக்கு ஹவுஸ் கால்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். இது ரொம்ப நல்லா இல்ல இருக்கு. அடேங்க அப்பா, இதைத்தான நான் எதிர்பார்த்தேன். ஹலோ டாக்டர், எனக்கு ஒரு ஹவுஸ் கால் வேணும். டேய் அண்ணா, அங்க பாத்தியோ இந்த வீக் பர்சனல் டாக்டர் கூப்பிட போறாங்க. அட்ரஸ் வந்து 1 2 3 அப்புறம் இந்த காட்டுக்கு நடுவுல. ஆமாங்க, வந்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு தாங்க இருக்கும். யார் யாது? இருங்க ஐயா, வர இருங்க. நீங்க நீங்க டாக்டரா? நான் மறந்தே போயிட்டேன் ஐயா. வாங்க ஐயா, வாங்க உள்ள வாங்க. உங்க சைஸை பார்க்கும் போதே தெரியுது ஹாஸ்பிட்டல்ல சாப்பாடு செமையா இருக்கும்னு. வாங்க ஐயா, வந்து இப்படி உட்காருங்க. உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல கூட என்ன பார்க்க வந்திருக்கீங்களே, நல்ல விஷயம் தான். கொஞ்சம் இருங்க. இந்தாங்க டாக்டர், தண்ணியை குடிங்க. அப்புறம் டாக்டர், எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? நீங்க தான் எக்ஸ்பர்ட். அது வந்து நாம இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். அது எதுக்கு? எனக்கு இந்த சத்தம் பிடிக்கும். ஓஹோ, அப்படிங்களா? என்னோட காது நல்லா இருக்கான்னு செக் பண்றீங்க நீங்க. நான் பாஸ் ஆயிட்டேனா சார்? என்னப்பா தம்பி, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னடா இது? இந்த கேமையை இவன் போர் அடிக்க வைக்கிறானே. இந்த மனுஷனுக்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. எங்க திரும்ப சொல்லு பார்க்கலாம். ஹெல்த் ரிப்போர்ட். இத வச்சு என்ன பண்றது? என்னடா இது, நாம திரும்பவும் தூங்குறோம். ஆஹா, என் தலை வலிக்குதே. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடடா, அச்சோ. ஹலோ ஹலோ டாக்டர், இங்க பாருங்க. அதாவது என் மொத்த கரியரும் அது இந்த டெஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கு. உங்க மொத்த கரியரும் நான் சொன்னீங்க. கையை எடு. இது என்னோட பேப்பர், அதனால டாக்டர் தான் இதை தொடணும். சரிங்க டாக்டர், சரிங்க. நீங்க உங்க டைமை எடுத்துக்கங்க. ஓரமா போய் அப்படியே நில்லு. ஓகே. என்ன பார்க்காத. சரி. ஆல்ரைட், நான் முடிச்சிட்டேன். எங்க காட்டுங்க. என்ன? வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ் இத மாதிரி பண்ணாதீங்க. இப்போதைக்கு இதுதான் என்னோட வாழ்க்கையே. நான் தினமும் எக்ஸசைஸ் பண்றேன். என் வாழ்க்கையில ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கேன். ப்ளீஸ் டாக்டர், உங்க மனசை நீங்க மாத்திக்கங்க.
வாய்ப்பே இல்ல ராஜா, எட்டப்போ. என் கண்ணு நான் ஒரு ப்ரொஃபஷனல், என்னால ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் போட முடியாது. அது உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தான் நான் சொல்றேன். இந்த உன்னோட மீதி ரிசல்ட் பாத்துக்க. எல்லாத்துலயுமே 0 இருக்கு. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது பண்ணுங்க டாக்டர். முட்டி வலியோட நான் முட்டி போட்டிருக்கேன் பாருங்க. என் முதலாளி மட்டும் இதை பார்த்தாரு, என் சீட்டை கிழிச்சிருவாரு. யாரு அது? நான் பிஸியா இருக்கும்போது போன் பண்றது யாரு? நான் தான் உன்னுடைய பாஸ். ஹலோ முதலாளி, எப்படி இருக்கீங்க? இந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தியா இல்லையா? அத தாங்க எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதோட ரிசல்ட் எல்லாம் எப்ப ரெடி ஆகும்? அது வந்து ஏய், இந்த பேப்பர் அவருக்கு படிச்சு காட்டு. அது வந்து நான் வந்து பாஸ் பண்ணலைங்கய்யா. எல்லாத்துலயும் டெஸ்ட்ல கூட பாஸ் ஆகாம எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆயிட்டியா? இதுல வேற நீ ஒரு வர்க்கர்னு சொல்ற. முதலாளி, நான் நல்லா இருக்கேன், நசமா தான் சொல்றேன். நான் ரொம்ப டிசிப்ளின்டா பேசாத. இருக்கேன். உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீ கிளம்பு. நாளைக்கு அங்க புதுசா ஒருத்தன் வேலைக்கு வந்துருவான். என்ன புரிஞ்சுதா? என்னது புது ஆளா? எங்க முதலாளி, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் நிச்சயமா. அட என்ன முதலாளி நீங்க, ப்ளீஸ். ஓ முதலாளி, என்னோட மரம் வெட்டுற கரியரே முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இன்னையோட என் கனவு எல்லாமே போயிடுச்சு. அப்ப நிஜமாவே இந்த விக்கு பையன் எங்க இருந்து போயிடுவானா? அடடா, என்ன ஒரு அற்புதமான நாளு. லாகர் விக்கி இங்க இருந்து போறா, லாகர் விக்கி இங்க இருந்து போறா. இனி அவ மரம் வெட்ட மாட்டா. இதுக்காக தானே இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை நான் மட்டும் பலசாலியா இருந்தேன்னா, என்னோட ஹீரோ மாதிரி, இந்த கிரேட் லாகர் லாரி மாதிரி. என்ன லாகர் லாரியா? ஏய், கொஞ்சம் அதை காட்டிங்க. வாவ், அடேங்கப்பா, இந்த ஆளோட சைஸ பாத்தீங்களா? ஆமா, புல்லு வெட்டுற மாதிரி அவர் மரத்தை வெட்டிட்டு போய்கிட்டே இருப்பாரு. எனக்கு பதிலா இவர் தான் நாளைக்கு இங்க வர போறாரு. என்னது, உங்களுக்கு பதிலா இவர் தான் வர போறாரா? அட ஆமாப்பா, இவரு வராம நான் வந்ததுக்கு காரணமே என் முதலாளியோட பொண்ணை டேட் பண்ணதுனாலதான் நான் வந்தேன். இப்ப பாரு, எனக்கு யாரும் இல்லாம நான் தனியா ஆயிட்டேன். அச்சோ, இவன் வந்தானா மொத்த காட்டையும் கூறு போட்டு வச்சிருவானே. அப்ப நாம என்ன பண்றது? நம்மளால அவனை தடுக்கவும் முடியாது. விக்கோட வேலையை காப்பாத்துறதுக்கு நாம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். என்ன பண்றது? அதேதான். அட இதேதான். இன்னொரு ஃபார்ம் இருக்கு. தம்பி, இன்னொரு ஃபார்ம் இருக்கு, இங்க வாப்பா. விக்கு, வெயிட் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுல நீங்க பாஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னது, நிஜமா பாஸ் பண்ணிட்டேனா? ஆமா, உங்க ஹெல்த் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க, சாரி. நான் இப்ப போக தேவையில்லை. அப்படி ஓடு. அட்டகாசம்டா, இது அற்புதம்டா. போங்க போங்க, அப்படியே போங்க. நல்ல வேலை, கொஞ்சம் விட்டு தான் சொல்லி முடிஞ்சிருக்கும். இனி அந்த லாகர் லாரி இங்க வரமாட்டா. சந்தோஷம். இனிமே இந்த காட்டையே மொத்தமா கூறு போட்டு விற்க போறேன்டா. இன்னும் கொஞ்சம் மேலடா அண்ணா. இப்ப கீழடா அண்ணா. நல்லா நல்லா அழுத்தி தேய்டா அண்ணா. ஆமாடா, அங்கதான்டா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டே அண்ணா, திரும்பவும் அந்த லாகரிக்கு மரத்தை வெட்டுறான்டா. நான் ஆசாசியா ஒரு மரத்துல ஏறுவேல, அந்த மரத்தையும் வெட்டுறான்டா. என்ன, உனக்குன்னு ஒரு ஆசை மரம் இருக்கா? நமக்கு ஆயுதம் வேணும். ஆனா அது எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? என்ன யூஸ் பண்றது? எனக்கு ஆயுதம் வேணும். இங்க பாரு தம்பி, நீ முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்க. நீ பதட்டப்படாம இருக்கணும். பதட்டப்படாமையா? நான் அப்படித்தானே இருக்கேன். என்ன பார்த்து பதட்டப்படுற மாதிரியா தெரியுது? ஆனா அந்த மரத்தை வெட்டுறவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அவனை சுக்குநூறா வெட்டி போட்டுருவேன். என்ன பண்ற பாரு. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நமக்கு வீடே இருக்காது. பழங்கள் கிடைக்காது, தேன் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. இந்த வாட்டி அவன் இந்த மாதிரி பண்றதுக்கு நான் விட மாட்டேன்டா. நான் என்ன பண்றேன்னு பாரு. எனக்கு என்னமோ நீ சொல்றது சரின்னு தோணுது. இந்த காட்டை நாம பாதுகாத்தே ஆகணும். அந்த விக்கையும் விரட்டியே ஆகணும்.
பாத்தியா ஸ்ட்ரெல்த் மோட்ல போலாம் வா. என்னடா பார்த்து வர மாட்டியாடா நீயே? வெட்டிக்கிட்டே இருக்கணும்டா. சரிடா தம்பி, இப்ப போய் நாம அவனை பிடிக்கலாமா? கமான். எங்க கீழே விழு பாப்போம். இன்னொரு மரத்தையும் வெட்டிட்டான்டா. ஆமாடா தம்பி, இப்ப நாம நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை ஒரு வழி பண்ணிடலாம். சாரிடா, ரொம்ப வலிக்குதாடா அண்ணா. டேய், உன்கிட்ட என்ன சொல்லிருக்க? கவனமா இருக்க சொல்லிருக்கனா இல்லையா? வாங்க, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. முதல்ல புரியுதா? இப்ப நம்ம கிளம்பலாமா? ரைட். இவனை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அடுத்து எந்த மரத்துல நாம வெட்டுறது? இந்த மரம் நல்லா இருக்கேடா. ஆரம்பிக்க வேண்டியதுதான்டா. என்ன நீதானடா திரும்ப பிரச்சனை பண்ணதானடா இங்க வந்திருக்க? அதேதான், நாங்க தான் இந்த காட்டோட பாதுகாவலர்கள். புரிஞ்சுதா? நீ என்னடா சொன்ன? என் மேல இருந்து எழுந்துடுறான் தம்பி. அவன் ஜெயின் சாவை தானே எடுக்க சொன்ன, அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிடுறா, நான் மன்னிச்சிடு. நான் அதுதான் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா அடே கரடி பயல்களா, என்னோட இந்த சாவியாடா சொன்ன? உன்னை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுடா தம்பி. டேய் அண்ணா, அதை என்கிட்ட கொடு. நான் இந்த வாட்டி அவனை என்ன பண்றேன்னு பாருடா. டேய் தம்பி, வேண்டாம். அச்சச்சோ, அது நான் நினைச்சதோட பலமா அடே இருக்கு. முட்டா பையல, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த குச்சியை வச்சு பல்லு குத்தலான்னு போனியா நீ? இப்ப உன்னை வெட்டுறேன்டா நானு. நில்றா, ஓடதரா, நில்லுடா, இங்க வாடா. அச்சச்சோ, நம்ம தம்பிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணுமே. வாடா இங்க. எங்க இப்ப நீ டாட்டா சொல்லு பார்க்கலாம். வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணாது. வேண்டாம். அடே விக்கு, ஒழுங்கா நிறுத்துறா. கவலைப்படாத தம்பி, நான் காப்பாத்துறேன். ஓகேடா பிரயரு, இப்ப என்ன பண்றேன்னு பாடுறா. நகரு. டேய் அண்ணா, அவனை விடாது. இப்ப அவன் எவ்வளவு வேகமா குதிக்கிறான்னு பாத்துறேன். அண்ணாவா, உன்னை துண்டு துண்டா வெட்டிடுறேன்டா. Come on, Vic. ஐயோ, ஐயோ. என்னது இது? நம்பவே முடியல. ஐயோ, உன் திட்டத்தை நான் முறியடிச்சிட்டேன்டா கரடி. பிராம்பிள் அட்டகாசம்டா தம்பி. ஐயோ, என்னோட செல்லத்தை குறா. தரமாட்ட போடா. அத குறா இங்க. இந்தா.
லோகர்விக் கேம் ஓவர். என்ன தைரியம் தான் நீங்க எப்படி பண்ணிருப்பீங்கடா? டேய் கரடி பயலோடா, இதோ இப்ப வரம் பாருங்கடா. உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்டா. இங்கே இருக்கடா, இப்ப வந்துடுறேன். பாத்தியாடா நம்ம காட்டை என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு. இங்க இருக்கீங்களா நீங்க? இப்ப என் ட்ரக் எடுத்துட்டு வந்து எப்படி உங்களை மோதலன்னு பாருங்கடா. டேய் நல்லதா போச்சு. அந்த லோகர்விக் இப்போ நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். தயாரா இரு தம்பி. ஓடுனா மட்டும் உன்னை விட்டுருவோமாடா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பூவு. உன்னை விட மாட்டேன். ராம்பல் தம்பி, உன் இஷ்டத்துக்கு இங்க எதுவும் பண்ணக்கூடாது. மரங்களை வெட்டுறத ஒழுங்கா நிறுத்து. என்ன சொன்ன? நான் ஒரு லாகர்ரா. என்னோட வேலையே இதுதானடா. ஓ ஓ, நீ இன்னைக்கு அவ்வளவுதானடா. நீ இன்னைக்கு சட்னி ஆக போற. ராம்பல் நில்லு. ராம்பல் வண்டியை நிறுத்திட்டியாடா நீ? உன்னால இவ்வளவு பெரிய வண்டியை நிப்பாட்ட முடியுமாடா? இருந்தாலும் முயற்சி பண்றடா. பரவாயில்ல, பண்ணு பண்ணு. டேய் பிராம்பல், இவனுக்கு பறக்கிறதுனா எப்படி இருக்குன்னு காட்டிடுவோமா? சரி. ஒன்னு, ரெண்டு, ரெடியா இரு, மூணு. ஜாலி. அசத்திட்டா பிராம்பல். இப்ப வாட நம்ம நிம்மதியா வீட்டுக்கு போலாம். ஓகே. நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா சூப்பர் ஹீரோஸ் ஆயிடுறோம்ல. சரியா சொன்னடா அண்ணா. வாவ், இது ரொம்ப அட்டகாசமா இருக்கு. நானும் அதை பண்ணுவேன். கொஞ்சம் நகர்றா அண்ணா. கூல் பிராம்பல், சூப்பர். இன்னும் பாரு, சூப்பரா இருக்கும். ஏய் வாங்க, நம்ம இங்க இருந்து போயிடலாம். லோகர்விக் வந்துட்டு இருக்கான். ஓ, வந்துட்டானா? தம்பி வாடா தம்பி, இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். சீக்கிரமா எழுந்து வாடா. என்னால முடியும். பிராம்பல் வாடா. விக்கு வந்துட்டான். ஜன்னல்ல ஏறி வா. லோகர்விக் வந்துட்டானோ? அடடா, நான் இப்ப என்ன பண்றது? தப்பிச்சு போகணும். சீக்கிரம் போகணும். யாராவது என்ன காப்பாத்துங்க. பிராம்பல் No, I've turned around and returned. வாடா போலாம். சீக்கிரம் வா தம்பி. Just wanted to search this. நானா மரத்தை வெட்டுறதுதான் என் வேலை. அண்ணா, நானும் வர இருடா. தம்பி, உன் வயிறு சைஸ் நீ கம்மி பண்ணியே ஆகணும்.
ஆமா கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாரன் உள்ள போய் இவனை கொஞ்சம் தள்ளி விடு, அப்பதான் வெளியே வருவான். சரி பண்றேன். என்னடா சத்தம் அது? நான் ஒரு கூட்டு வாங்கி ஆகணும்டா. வாடா தம்பி. வாடா வெளியே வா. Four-legged cuttlefish. ஏடா டேய், எதுக்குடா எப்ப பார்த்தாலும் என் வீட்டுக்குள்ளேயே நீங்க பூந்துகிட்டு இருக்கீங்க? வரதுதான் வரீங்க, கைய கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களாடா? ஏன்டா எல்லாத்தையும் இப்படி களைச்சு போட்டு போறீங்க? ஏஹா ஆஹா வா வா ஓஹோ டார்சானிக்கே நாங்களா டாட்டா காட்டுவோம்ல. யோ யோ பயங்கரமா வலிக்குதுப்பா. இதுக்கப்புறம் நாம இப்படி குரங்கு தொங்குற மாதிரி எல்லாம் தொங்க கூடாது. நல்ல வேளை பிராம்பல் இத பார்க்கல, பார்த்தா நம்மள கொண்டு இருப்பா. அதேதான், மங்கி கிங்க இருக்கிறத விட எனக்கு இப்போ ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. நான் இந்த காட்டுக்கு ராஜாவாக போறேன். ஆஹா, ஒரு ராஜா பார்க்க அச்சசலா இப்படிதான் இருப்பாரு. ஓய்யா, திரும்ப அந்த லாகர் வைக்க வேலையை ஆரம்பிச்சுட்டானா? இந்த காட்டோட அரசன் நான் தான், அதனால இந்த காட்டுக்கு பாத்துக்க வேண்டிய கடமை என்னோடதுதான். அப்பாடா, இதுக்கப்புறம் ரெண்டு அப்பாவியான மரத்தை வெட்டினா வேலை முடிஞ்சுது. என்னடா அது? என்ன சத்தம்டா அது? ஓடாம நெல்லு வைக்கு. ஓவரா சீன் போட்டா உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க, சரியா போச்சு. கரடி பயலே, இப்ப வசமா நீ சிக்கினியாடா? நான் தான் இந்த காட்டுக்கு அரசன். என்ன தைரியம் இருந்தா இந்த காட்டுல இருக்கிற மரங்களை எல்லாம் நீ வெட்டுவ? அது நீ காட்டுக்கு அரசனா? இத மாதிரி இலையில ஜட்டி போட்டா நீ காட்டுக்கு அரசன் ஆயிடுவியாடா? இத பாக்கும் போது எனக்கு சிப்பு சிப்பா வருதுடா. என்ன? ஓ, இந்த மாதிரி சிரிக்காத. சரி, இங்க பாருங்க, இந்த காட்டோடைய அரசரே, இந்த காட்டோட டியூக் ஆஃப் டேமேஜ் நீங்க இப்போ பாக்குறீங்களா? இத பாருடா. நீ இதெல்லாம் இந்த காட்டுக்கே அரசன், அப்படி எதுக்கு நான் ஓடுற? நின்று சண்டை போடு. நான் காட்டோட அரசன் தானே சொன்னேன், அதுக்கு நீ என் உயிரையே விட்டுருவ நான் சொன்னேன். பிராயரு திரும்ப வந்துடு. அந்த பிராயரு இந்த பக்கம் தானப்பா வந்தான். இந்த காட்டோட அரசனால மரத்து மேல கூட ஏற முடியலடா. என்ன இது போக போக நிலைமை மோசமாகிட்டே இருக்கு. என்னவுக்கு இது நல்லா இருந்துச்சா? இனி இந்த அரசனை கலாய்ப்ப? அப்படியே இரு, என் வழியை விட்டு தள்ளி இருவுக்கு. அப்படியாடா கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட்? இப்ப இந்த விக்கு யாருன்னு காட்டுறேன் பாருடா. முதல்ல நான் ரொம்ப பயந்துருந்தேன், பயத்துல திணறி போயிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், பயம் இல்லாம இந்த வாழ்க்கையே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த பயத்தை நம்ம பார்த்துதான் நம்ம வாழ்க்கையில காட்டணும். கிங்கு பிரதரு, இப்ப பையனோட பிரின்சஸ் நீங்க பாக்குறீங்களா? நான் இப்ப பலசாலி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நானு
தப்பிச்சிட்டான்டா. அடேய் கரடி பயப்புள்ள போயிட்டானா அந்த கரடி. ஆனா எனக்கு என்னமோ தேஜாவு வந்த மாதிரி எல்லாம் இருக்கு. உனக்காக நான் வர விக்கு. என் குரங்கு வயல கீழே வாடா நீ. நான் வர மாட்டேன், வேணா நீ வந்து பிடிச்சுக்க. இன்னைக்கு வேணா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம்டா. உன்னால என்ன என்னைக்குமே பிடிக்க முடியாது விக்கு. அடே முட்டா பாயிலே, இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. ஹலோ கிங்கு, சிம்மாசனத்துல இருந்து கீழே விழுந்துட்டீங்க போல. அப்படிதான்டா, அப்படியே கீழே கடை. இப்போ எனக்கு தலை வணங்க வேண்டியது நீதான்டா. இந்த விக்கு கிட்ட இருக்கிற கண்ணை எடுக்க நாம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். வேணாம், கிட்ட வராத. இன்னும் கிட்ட வந்தனா உன்னை நான் சுட்டுடுவேன். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னது? என்ன என்னையே நீ கலாய்க்க பாக்குறியா? இப்ப நான் உன்னை சுட்டு பொசுக்கிற பாரு. அடே கரடிகளா உங்களை. அண்ணா, நம்ம திரும்ப போய் வாரனுக்கு உதவி செய்யணும்டா. ஒழுங்கா சொல்றேன், என்னோட துப்பாக்கியை நீ இப்போ விட போறியா இல்லையா? என்னோட தொப்பி உடனே தொப்பியை திரும்ப கொடுத்துட்றா, என்ன சும்மா விட மாட்டேன். என்ன விடுறா, என்ன விடு, எனக்கு உயரனா பயம். என்ன கீழே போகணுமா? என்ன யாராவது காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துக்கடா, எனக்கு என் அம்மா வேணும். உங்களை நான் சும்மா விடவே மாட்டேன்டா.